ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு கிரேட் பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். கேஷ்நட் பிளான்ட் ரீசெண்ட் டைமில் நியூஸ்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். வேர்ல்ட் லார்ஜஸ்ட் கேஷ்நட் பிளான்ட் பிரேசில் நாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு கின்னஸ் ரெக்கார்ட் பிளான்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு செடியை நம்ம வீட்டு தோட்டத்தில் எப்படி வளர்க்குறது தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக இந்த ஃப்ரூட் பிளான்ட்டோட பூர்வீகம்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் நாடு தான். நம்ம நாட்டுக்கு போர்ச்சுகீஸ் பீப்புள் தான் கொண்டு வந்தாங்க இதை. நம்ம நாட்டோட மண்வளம் பார்த்தீங்கன்னா இது வளர்கிறதுக்கு ரொம்ப பொருந்தும் தன்மையோடு இருந்திருக்கு. அதனால எல்லா இடத்துலையும் பரவலாக வளர்க்கப்படுது. இதோடைய கனிகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலர்லையும் ரெட் கலர்லையும் ரொம்ப அழகான தோட்டத்தோட பெல் ஷேப்பில் இருக்கும். ஆனால் ஆக்சுவலான கனிகள் அது கிடையாது. அதற்கு கீழே இருக்க விதைகள், அதாவது அந்த ஷெல்குள்ளே இருக்க விதைகள் தான் ஆக்சுவல் ஃப்ரூட்ஸு. கிரே கலரில் இருக்கும் ஷெல்லு. அதோடைய சீட்ஸ் பார்த்தீங்கன்னா பறிக்கும்போது பார்த்தீங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ப்ராசஸிங்க்கு அப்புறமே சாப்பிட்றோம் அதை. ஏன்னா அதை அப்படியே ஓப்பன் பண்ணோன்னா அதில் கேஸ்டிக் சோடா ரிலீஸ் ஆகும் அந்த ஷெல்லேருந்து. ஸோ அது நம்ம கைகளை ஹார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ப்ராசஸிங்க்கு அப்புறம் சாப்பிடும்போது அது ஹார்ட் நேச்சராக இருக்குது. அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஃப்ரூட், அதாவது கேஷ்யூ ஆப்பிள், அப்படி இல்லைன்னா பொய்க்கனின்னு சொல்லுவாங்க, முந்திரி பழம்னு சொல்லுவாங்க, சிலர் கொல்லாம்பழம்னு சொல்லுவாங்க. கொல்லாம்பழம்னு பேர் வர காரணம் பார்த்திங்கன்னா 1920 ரோச் விக்டோரியான்றவங்க இலங்கையிலேருந்து கொல்லத்துக்கு வந்து முதலாக வர்த்தகம் பண்ணியிருக்காங்க. அதனால் கூட அந்த பெயர்கள் வந்திருக்கலாம். ஸோ நம்ம சென்னையில் லிமிடெட் ஸ்பேஸில் இதை எப்படி வளர்க்கணும்னா, கிரவுண்ட் சர்ஃபேஸ்லனாலும் சரி, டெரஸ் கார்டன்லையும் சரி, எப்படி வளர்க்கணும்னா ப்ரூனிங் பண்ணால் மட்டுமே வளர்க்க முடியும். ஸோ ப்ரூனிங் அதை பண்ணிங்கன்னா நீங்கள் சூப்பராக ஈல்டு எடுக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து ஈஸியாக வளர்க்கலாம். ஏன்னா இது வந்து லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டு. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் கொஞ்சம் வளர்த்து விட்டுட்டிங்கன்னா அதுக்கு வேலையை செய்யும். ஜூன் வரையும் தான் இதுக்கு சீசன். ஃபெப்ரவரி மந்த் பூ பூக்கும். ஃபெப்லேருந்து ஜூன் முதல் வாரம் வரையும் கனிகள் கொடுக்கும். கனிகள் ஒரு நாள் மட்டுமே இருக்கும். நட்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதற்கு நான் எடுத்திருக்க மண்கலவை பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எடுத்திருக்க மண்கலவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட மணல் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து கடல் சார்ந்த இடங்களில் நல்லா வளரும் தன்மையோடு இருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னா இதுக்கு களிமண் பொருந்தாது. களிமண்ணில் வளரவே வளராது. அதோட மலைகள் சார்ந்த இடத்துல நல்லா வளருது. அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா வெல் ட்ரெயின் சாயில் தான் யூஸ் பண்ணோம். மலை சார்ந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா நீர் தேக்கமே இருக்காது. ஸோ அதே தான் நம்ம இதுலேயும் டெரஸ் கார்டன்னாலும் சரி, கிரவுண்ட் சர்ஃபேஸ்னாலும் சரி, நீர் தேக்கத்துக்கு வாய்ப்பே கொடுக்காமல் இருக்கணும். அப்போ இந்த செடி நல்ல செழிப்போடு வளரும். அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக கம்போஸ்ட் ஆட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஈல்டு எடுக்கலாம். இதோடைய ஃப்ளார்ஸ் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து கனிகளும் ஷெல்லும் சரி க்ரீன் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் ரைப்பிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து எல்லோ கலர் ஆர் ரெட் கலரில் இருக்கும். ஷெல் கீழே இருக்க ஆக்சுவல் ஃப்ரூட் வந்து கிரே கலரில் இருக்கும். ஸோ ஃப்ரூட் வந்து ஒன் டே தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஒன் டேலே பழுத்துரும். ஸோ இதை வந்து நீங்கள் விதை மூலமாக வளர்க்குறதோட வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட் வாங்குறதே பெஸ்ட்டு. ஏன்னா விதையில் வந்து 60 வகைகள் இருக்குது கேஷ்யூவில். நம்ம நாட்டில் 60 வகைகள் இருக்குது. ஸோ விதை மூலமாக வளர்த்திங்கன்னா இதோடைய வெரைட்டி வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீட்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ நீங்கள் நர்சரிலேருந்து வாங்கிக்கோங்க. நான் இந்த பிளான்ட்டை க்ரீன்லேண்ட் நர்சரிலேருந்து வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வேணாலும் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சிம்ப்ளி சுசு. பாய்.